துணை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தில் புதிதாக அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அரசு தலைமைச் செயலர் மற்றும் டிஜிபி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், இது குறித்த விவரம். தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனி கட்சியாக அதிக இடங்களை கைப்பற்றி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் பொறுப்பேற்கக்கூடிய இந்த புதிய அரசு தொடர்பாக தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி ஆகியோர் தலைமைச் செயலகத்துல ஆலோசனையில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இந்த புதிய அரசு பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில பதவியேற்பு விழாவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு குறித்தும் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சாய்குமார், உள்துறை செயலாளர் மணிவாசன், அதே போல டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர், சென்னை மாநகர காவல் ஆணையர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில கலந்து கொண்டிருக்கிறாங்க. பொதுவாக புதிய அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பாக இது போன்ற அதிகாரிகள் ஆலோசனை என்பது நடக்கக்கூடியது ஒரு வழக்கமான ஒன்று. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி எங்கு நடத்துவது, அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், எவ்வளவு பேரை அழைப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தாக இந்த ஆலோசனை ஒரு முன்கூட்டியே தயாரிப்புக்கான ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெறும். இதற்கு பிறகு ஆளுநர் அழைப்பு விடுவதற்கு பிறகு தொடர்ந்து இந்த நிகழ்வு எங்கு நடைபெறுகிறது, எத்தனை பேர் அழைப்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் தெரிய வரும். அந்த அடிப்படையில் இந்த விழாவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு குறித்த ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. காயத்ரி, நன்றி அபினேஷ் விவரங்களுக்காக.